இஸ் அ ஹீரோ. He is a real hero. ஸோ யார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், தளபதி விஜய் தான். ஸோ சூப்பர். விஜய் அவர்கள் அறிவித்திருந்த அந்த திட்டம் என்ன, தாவேக வெளியிட்டிருந்த அந்த திட்டம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? சிஎம்மா பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இவங்க சிஎம்மா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பிஃபோர் எலெக்ஷனே கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் மக்களை கவரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி எதுவுமே கிடையாது. தேர்தலுடைய அறிக்கை ஒரு வித அட்வான்டேஜ் அப்படின்னாலும், விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸ் தான் இந்த தேர்தலுடைய பயங்கரமான மாஸ் ஃபேஸ். ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு பயங்கர வைபை கொடுத்ததே விஜய் அவர்களோட என்ட்ரி தான் அப்படின்னா அது மிகையாகாத ஒரு விஷயம்தான். ஸோ சூப்பர். விஜய் அவர்கள் அறிவித்திருந்த அந்த திட்டம் என்ன, தாவேக வெளியிட்டிருந்த அந்த திட்டம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், விஜய் அவர்களுடைய ப்ரையாரிட்டியே ஃபீமேலாக தான் இருந்தது. அப்போ மேல் சண்டைக்கு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபீமேலுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தாவேக. எல்லா அரசு பேருந்துகள்லையுமே மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்றதுல தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நம்ம தளபதி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதில் தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட போகிறாங்க. ஸோ பெண்களை இனிமேல் ஃப்ரீயாக ஜாலியாக சுதந்திரமாக எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் போயிட்டு வரலாம். ஸோ அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் உங்களோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, நாங்கள் கார்டெல்லாம் எதுவும் கேட்க மாட்டோம். பேங்க் மாதிரி செக்யூரிட்டியெல்லாம் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. 60 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே மாதம் 2500 ரூபாய் உங்கள் கைக்கு வரும். ஸோ 2500 ரூபாய் நம்மளாம் கையில் பிடிக்க முடியுமா? ஒரே ஜாலி தான், வச்சுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். சரியா? இது பெண்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். அவங்க வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி காமனான விஷயத்துக்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நலத்திட்டத்தையும் வழங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு. அதாவது எல்லாரும் அப்புறம் கேட்கக்கூடாது, வேலை இல்லாத எல்லா இளைஞர்களுக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னா, அதாவது பதிவு பண்ணி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த 4000 ரூபாய் அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ நம்ம முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான திட்டம், முக்கியமான சூழ்நிலையில் இதை பாசிபிளாக சாத்தியமாக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம்ஆ பதவி ஏற்றிருக்கிறது பாசிபிளா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பாசிபிள் அப்படின்றது ஒரு தாட்டுக்கு வரும். எஸ், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இது பாசிபிளான்னு யோசிப்பீங்க. நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை எவ்வளோ பெரிய பாசிபிளா, அதே போல் இந்த திட்டமும் பாசிபிள் ஆகும். அதை விஜய் அவர்கள் பாசிபிள் ஆக்குவாங்க அப்படின்னு நம்புவோம். ஓகேயா? ஸோ அடுத்ததாக தாய்மாமன் திட்டம். அதாவது என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே தங்க மோதிரம் வழங்கக்கூடிய திட்டம். அதுக்கப்புறமா அண்ணன் சீர் திட்டம். அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அண்ணனா விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது தமிழக மக்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த பாண்ட் அப்படின்றது நார்மல் பாண்ட் கிடையாது, சென்டிமெண்டல் பாண்ட் அப்படின்னு வரு. அதாவது சென்டிமெண்டல் உறவு அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துலலாம் பேசும்போது கண் கலங்கி பேசியிருப்பார். ஸோ அதே போல் அண்ணனா இருந்து விஜய் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த ஒரு சவரன் தாலிக்கு தங்கமும் ஒரு பட்டுப்புடவையும் சீரா விஜய் அவர்கள் அண்ணன் சார்பில் இருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்ததான் என்ன திட்டம் அறிவிச்சிருக்காருன்றதை பார்த்துடலாமா? ஸோ எல்லா துறைகள்லையுமே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், இது எல்லாமே பெண்கள் இவங்களை மையப்படுத்தி அறிவிச்சிருந்தாலும், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வியை மஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஃபரன்ஸ் போலவே கல்விக்கும் மஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PhD வரை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும்னு ஒரு சூப்பரான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கக்கூடிய யாருமே யோசிக்க வேணாம், காசு இல்லையே படிக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக ஒரு சூப்பரான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் காமராஜர் உறைவிட பள்ளி திட்டம். இது ஒரு அற்புதமான அமேசிங்கான ஒரு எப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே கல்வி அப்படின்றது இலவசமாக கிடைக்கணும். அவங்க மதிய உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு வந்துடுவாங்கன்னு காமராஜர் ஐயா அன்னைக்கு யோசித்த ஒரு சூப்பரான திட்டத்தை
விஷயத்த இன்னைக்கு விஜய் அவர்கள் இப்படி ஒரு அருமையான விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. 100 நாள் உறைவிட பள்ளி திட்டம் அப்படின்றதையும். ஸோ அடுத்ததான் என்ன விஷயத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ எல்லா வீடுகளுக்குமே வந்து குடிநீர் இணைப்பு அப்படின்றது வந்து கட்டாயமாக்கப்படும். எல்லா வீடுகளுக்குமே இலவசமாக 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும். விவசாய பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எத்தனை பேர் விவசாய பயிர்க்கடன் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருக்குமே டபுள் டமாக்கா ஆஃபர்ன்ற மாதிரி விஜய் அவர்களுடைய அறிவிப்பு அப்படின்றது பயங்கர ஹாப்பியை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே விவசாய கடன் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ தான். நீங்கள் எல்லா கடனும் தள்ளுபடி தான் உங்களுக்கு போங்க. ஸோ இந்த கையெழுத்து எப்போ போட போகிறாருன்னு தெரியல. கையெழுத்து போட்ட உடனே உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே என்ஜாய் மொமெண்ட் தான். ஸோ எல்லாருக்குமே மஸ்ட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து மருத்துவ காப்பீடு அப்படின்றது மஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மருத்துவ காப்பீடு எல்லாருக்கும், அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவ காப்பீடு ஒரு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னாலே அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போக மாட்டாங்க. ஸோ ஒரு அழகான யோசனை பார்த்தீங்களா? எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டே 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குது அப்படின்னா எல்லாருக்குமே எவ்வளோ நீட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் சொன்னாங்கல்ல, பொருளாதாரத்தில் நான் எல்லாத்தையும் உயர்த்துவேன் அப்படின்னு. ஸோ மருத்துவ எக்ஸ்பென்சஸ்லாம் இந்த அளவுக்கு போகும்போது கவர்மெண்ட்டே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஆண்டுதோறும் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடல் பரிசோதனையானது இலவசமாக பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுடைய பாதுகாப்புக்காக பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பல இடங்களில் வந்து சிசிடிவி வைப்போம். அதாவது 0 டாக் ஸ்பாட் பிளேசஸ் இருக்கும் தமிழ்நாட்டில். அதாவது வந்து இருளே இல்லாத பிளேசஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், நாங்கள் அந்தளவுக்கு உருவாக்குவோம் அப்படின்னு. அதை வந்து பெண்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை யோசிச்சு ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தலாமா? தமிழகத்தில் இன்னைக்கு பல பெண்களுடைய மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய இயக்கம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து விடாதான்னு யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம் தான் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு, தொழில் அப்படின்றது மஸ்ட். ஸோ தொழில் தொடங்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிணையும் இல்லா கடன். இதுதான் மஸ்டான பாயிண்ட் இல்லையா? அடுத்ததான் ஒரு சூப்பரான திட்டம் என்ன அப்படின்னா, விவசாயிகள் எல்லாருமே வந்து பல நேரங்களில் வாடி சோர்ந்து போய் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து நம்மளால தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இதை வந்து ஓரளவு காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 வந்து உங்களுக்கு கொடுப்பேன்ற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100% பயிர் காப்பீடானது வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சூப்பரான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அரசு ஊழியர்கள் எல்லாருமே போராடின ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படின்னு பல போராட்டங்களை வந்து ஆசிரியர்கள் முன்னெடுத்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ விஜய் அவர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் விதமாக பழைய அந்த ஓய்வூதிய திட்டத்தையே நாங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு சூப்பரான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா பேரண்ட்ஸுக்கும் தான் குழந்தைய படிக்க வைக்கிறதுல வந்து மணி வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வருடத்துக்கு 10,000 கொடுக்குறேன். ஸோ உங்கள் குழந்தையோட படிப்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சூப்பரான, அதாவது தன்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்தால் எல்லா விஷயங்களையும் எப்படி யோசித்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்களோ செய்வாங்களோ அதே போல் விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு என்ன வேணும், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன வேணும், வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன வேணும், தொழில் தொடங்குறவங்களுக்கு என்ன வேணும், அதே போல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நலிவடைந்தவர்களுக்கு என்ன வேணும். ஸோ இப்படி ஒவ்வொரு திட்டங்களையுமே விஜய் அவர்கள் பார்த்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சனாக எல்லா விஷயங்களையும், எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லியிருக்கலாம். என்ன அப்படின்னா, ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியை நம்ம தாவேக்கு அரசு கொடுக்கும் அப்படின்னு ஒரு மஜாவான விஷயத்தை தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் சேனல் மூலமாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கூடுதலாக என்ன விஷயமெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே போல் அட்ராசிட்டி பண்ணி இந்த ஆட்சியே வேண்டான மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இது எதுவுமே இல்லைங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பண்ண விஷயங்களில் டிவிக்கே திரும்ப இந்த விஷயத்த பண்ணிடக்கூடாதுன்னா என்ன விஷயம் அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் டிவிக்கே ஆட்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக இருக்கட்டும் என்ன விஷயம் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் போணுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே, கூடுதல் அட்வான்டேஜ். தேங்க்யூ ஸோ மச்.